வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுட்டு வீழ்த்தப்பட்டது அமெரிக்க விமானம். ஈரானிய எல்லைக்குள் பதற்றம். அமெரிக்காவின் சட்டமா அதிபர் ராணுவ தலைவர் பணி நீக்கம். ஈரான் மீதான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிரடி நடவடிக்கை. மருந்துகளுக்கு 100% இறக்குமதி வரி. ட்ரம்ப் நிறைவேற்றதிகார ஆணையில் கைச்சாத்து. நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம். அரசியல் நிபுணர்கள் அச்சம். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு 100% வரை இறக்குமதி விதிக்கும் புதிய நிறைவேற்றதிகார ஆணையில் அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கைச்சாத்திட்டுள்ளார். அமெரிக்காவில் மருந்து விலைகளை குறைக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் எடுக்கப்பட்டுள்ள இந்த ஆணை அமெரிக்க விடுதலை தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்துக்கு மிகவும் விருப்பமான விலையிடல் உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது மற்றும் அமெரிக்காவுக்குள் மருந்துகளை தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளை அமைக்கும் பணியில் ஈடுபடுவது என்பவற்றின் மூலம் மருந்து கம்பெனிகள் மேற்படி வரியிலிருந்து முழுமையான வரி விலக்கு பெற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் விலை உடன்படிக்கை செய்யாத அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு ஆரம்பத்தில் 20% வரி விதிக்கப்படும். இது எதிர்வரும் 4 ஆண்டுகளில் 100% உயர்த்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்துடன் விலை உடன்படிக்கை செய்யாது மற்றும் வெளிநாடுகளிலே உற்பத்தியை தொடரும் நிறுவனங்களுக்கு 100% வரி நேரடியாக விதிக்கப்பட உள்ளது. மேற்படி வரி விதிப்புக்கு முன்னர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க பெரிய நிறுவனங்களுக்கு 120 நாட்களும் ஏனைய நிறுவனங்களுக்கு 180 நாட்களும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நீண்ட நண்பியாகவும் தனது அரசாங்கத்தின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்த அந்நாட்டு சட்டமா அதிபர் பாம்போண்டியை பதவியிலிருந்து வெளியேற்றியுள்ளார். அவரது வகிபாகம் குறித்து தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பாராட்டை தெரிவித்துள்ள ட்ரம்ப், பாம்போண்டி தனியார் துறை வகிபாகம் ஒன்றுக்கு மாற்றப்படுவதாக கூறினார். அமெரிக்க நீதித்துறையின் தலைமை பொறுப்பில் இருந்த போண்டி பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளை வெளியிடுவது மற்றும் அவர் மீதான விசாரணையை முன்னெடுத்தல் என்பவற்றை கையாள விதம் ஆகியவற்றால் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்தார். இந்நிலையில் புதிய சட்டமா அதிபராக ரான் பிளண்ட் நியமிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே சமயம் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் அமெரிக்க ராணுவ தலைவர் ஜெனரல் ராண்டி ஏ ஜோர்ஜை உடனடியாக பதவியிலிருந்து விலகுமாறு உத்தரவிட்டுள்ளார். ராணுவத்தை நவீனமயப்படுத்தும் பிரிவின் தலைவரான ஜெனரல் டேவிட் எம் ஹோட்னி, ராணுவத்தின் தலைமை மதகுருவான மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஆகியோரே ஹெக்ஸெத் பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அந்த இருவரின் பணி நீக்கம் குறித்து பென்டகன் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் போர் ஒரு மத ரீதியான நடவடிக்கை என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மறைமுகமாக குறிப்பிட்டு வரும் நிலையில் இந்த நீக்கங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அமெரிக்க ராணுவ மத சுதந்திர அறக்கட்டளை செய்துள்ள முறைப்பாட்டில் ஈரான் மீதான போர் வேதாகமத்தின் இறுதி காலத்தை உருவாக்குவதற்காக நடத்தப்படுவதாக சிரேஷ்ட அமெரிக்க கட்டளை தளபதிகள் படை வீரர்களிடம் கூறி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய எல்லைப்பகுதியில் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானிய ஊடகங்களின் தகவல்களின்படி மேற்படை விமானம் ஈரானிய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது விமானத்திலிருந்து குறித்த 2 அமெரிக்க விமானிகள் ஈரானிய எல்லைப்பகுதிக்குள் விழுந்துள்ளனர் என தெரிய வருகிறது. இதன் மூலம் பொதுமக்களையும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்த ஈரான் முயன்று வருகிறது. மறைந்துள்ள விமானிகளை மீட்பதற்காக அமெரிக்க படைகள் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஈரானிய தரைப்படையினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அமெரிக்க விமானிகள் ஈரானிடம் பிடிபட்டால் அது சர்வதேச அரசியலில் ஈரான் ஒரு வலுவான பேரம் பேசும் சக்தியை வழங்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதேவேளை ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பதன் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டு மசகு எண்ணெய் விலையும் உயரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவது குறித்து நாம் முழுமையாக பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மேற்படி கூட்டமைப்பில் ஏற்படும் குழப்பத்தை பயன்படுத்தி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஐரோப்பிய கண்டத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு குறித்து அச்சம் தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் டெலிகிராப் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் நேட்டோவை ஒரு காகித புலி என்று குறிப்பிட்டு தற்காப்பு உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்காவை நீக்குவது என்பது இனி மறுபரிசீலனைக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ்
ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அவர்கள் ஒதுக்கிக் கொள்வது போல தெரிகிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் ஐரோப்பிய நட்பு நாடுகள் தாமதமாகவே தமது துணிச்சலை வெளிப்படுத்தி இந்த சூழலை தாங்களாகவே கையாள வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். பிராந்தியங்களில் ஏதேனும் ஒரு நெருக்கடியை அல்லது மோதலை உருவாக்க முயற்சிப்பாரா என்று சில நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நிச்சயமாக இது புடினுக்கு சாதகமாக அமையும் என்று ஐரோப்பிய நேட்டோ நாட்டைச் சேர்ந்த சிரேஷ்ட தூதுவர் ஒருவர் தி ஐ பேப்பர் சஞ்சிகைக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தான் செய்த தவறை கையாள்வதையும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே விரிசல்கள் அதிகரிப்பதையும் அவர் வேடிக்கை பார்ப்பார். அமெரிக்காவில் டிரம்பின் செல்வாக்கு சரிந்து வருவதையும் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் என நிலவும் எதிர்பார்ப்பையும் கருத்தில் கொண்டு 2028ஆம் ஆண்டில் ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோ ஆதரவு தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தாக்குதலுக்கான வாய்ப்பு மறைந்துவிடும் என்பதால் புடின் தனக்கு கிடைக்கும் இந்த ஒரு குறுகிய கால வாய்ப்பை பயன்படுத்தக்கூடும் என அந்த தூதுவர் மேலும் கூறினார். அமெரிக்காவானது நேட்டோவின் முதுகெலும்பாக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான நேட்டோ நாடுகளின் ஒட்டுமொத்த சுமார் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான ராணுவ செலவில் அமெரிக்கா $900 மில்லியன் அதிகமான பணத்தை பங்களிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய தலைவர் போர் நிறுத்தம் ஒன்றை கோரியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட செய்தியில் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய ஜனாதிபதி தனக்கு முன் அந்த பதவியை வகித்தவர்களை விடவும் அடிப்படைவாதம் குறைந்த ஒருவராகவும் மதிநுட்பம் மிக்கவராகவும் உள்ளதாக தெரிவித்த டொனால்டு டிரம்ப் ஹார்முஸ் நீரிணையை இலவசமாக தெளிவாக திறப்பது குறித்து தாம் ஆராயவுள்ளதாக கூறினார். எனினும் மசூத் பெசஸ்கியான் இந்த தொலைபேசி உரையாடலின் போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சில முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான போரால் சரிவை கண்டு வந்த பங்குச்சந்தைகளுக்கு ஈரானிய ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் ஒரு சிறிய நம்பிக்கை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மீண்டும் ஒரு மோதல் ஏற்படாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதங்கள் வழங்கப்படுவதை பொறுத்தே அமையும் என்று அவர் நிபந்தனை விதித்துள்ளார். அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டத்துக்கு ஈரான் கடந்த வாரம் அளித்த பதிலிலும் இத்தகைய ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு உத்தரவாதங்கள் கோரப்பட்டன. அதே சமயம் ஈரானின் அதிகாரத்துவம் பொருந்திய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுடனான எந்தவிதமான சமரசத்தையும் நிராகரித்துள்ளது. அந்த படை பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் விரிவுபடுத்தப் போவதாக புதிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபுடன் நேரடி தொடர்பில் இருப்பதை உறுதி செய்துள்ள ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடுவதாக வெளியான தகவல்களை நிராகரித்துள்ளார். அல் ஜசீரா ஊடகத்துக்கு அவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அளித்த மேற்படி பிரத்யேக பேட்டியானது நேற்று புதன்கிழமை அந்த ஊடகத்தில் வெளியாகியுள்ளது. நான் விட்காஃபுடன் முன்னரை போன்று தற்போது நேரடியாக செய்திகளை பரிமாறி வருகிறேன். ஆனால் அதை பேச்சுவார்த்தை என்று கூற முடியாது. ஈரானில் எந்த தரப்பும் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படும் தகவல்களில் உண்மையில்லை. அமெரிக்காவிடமிருந்து அனைத்து செய்திகளும் வெளியுறவு அமைச்சு வழியாகவே கையாளப்படுகின்றன என்று அரக்சி கூறினார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட அணுசக்தி உடன்படிக்கை உட்பட அமெரிக்காவுடன் முன்னர் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அமெரிக்கா மீதான எங்களது நம்பிக்கையின் அளவு தற்போது 0 உள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் எந்த முடிவும் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்களிடம் நேர்மையை காணவில்லை என்று குற்றம் சாட்டினார். அமெரிக்கா தனது படைகளை வளைகுடாவில் குவித்து வருவது மற்றும் தரைப்படை தாக்குதலுக்கு தயாராகி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், நாங்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். ஒருவேளை தரைப்படை தாக்குதலை நடத்தினால் எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களை எதிர்கொள்ள நாங்கள் முழு பலத்துடன் தயாராகியுள்ளோம் என்று எச்சரிக்கை விடுத்தார்.